சாம்ஸ் இந்தியன் 2 படத்துல காட்டப்பட்ட சில சம்பவங்கள், சில முக்கியமான சம்பவங்கள் ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுது. படத்தை பத்தி மட்டும் பார்த்தோம்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் இந்தியன் 2 படத்துக்கு வந்திருக்கு. ஸ்டோரி வைஸா பக்காவான படம்னு சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் அந்த தேசப்பற்று எஃபெக்ட் இல்லன்றது போல சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், இப்போ நமக்கு அது வேணாம். சொசைட்டில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் படத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான சம்பவங்கள் அண்ட் அதை பேஸ் பண்ணி ரியாலிட்டியில என்ன சம்பவம் நடந்தது அண்ட் இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்றதை பத்தி இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. இந்தியன் 2 படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்றத நான் வீடியோட கடைசியில சொல்றேன். இப்ப முதல்ல படத்துல வந்த சம்பவங்களும் அதுக்கு நிஜ வாழ்க்கையில மேட்ச் ஆகக்கூடிய சம்பவங்களையும் முதல்ல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கரப்ஷன் இன் மெடிக்கல் ஃபீல்டு. படத்துல ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று காட்டுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணணும். என்ன ஆபரேஷன்னா அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன். அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எங்க பண்ணுவாங்க? வயிற்றுக்குள்ள பண்ணுவாங்க. ஆனா அந்த டாக்டருக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எங்க பண்ணணும்னு கூட தெரியல. வயிற்றை ஓபன் பண்ணாம பின்னாடி முதுக ஓபன் பண்ணி என்னடா ஒண்ணுமே தெரியலையேன்னு கன்ஃபியூஸ் ஆகி நின்னுக்கிட்டு கடைசியில அந்த அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எப்படி பண்ணணும்னு ஆன்லைன்ல வீடியோவை பார்த்துட்டு அந்த ஆபரேஷனை பண்ணி முடிப்பாரு. பட் ரிசல்ட் அந்த பேஷண்ட் செத்து போயிடுவாங்க. 2014 WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா இந்தியால 57% டாக்டர்ஸ் பொய்யானவங்களாம். 57% பாதிக்கு மேல தாண்டி போயிடுச்சு. அப்போ உண்மையான டாக்டர்ஸ் விட பொய்யான டாக்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட டிகிரி கூட கிடையாதான். டிகிரி இல்லாமலே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். மும்பைல ஷேக்னு சொல்லப்படும் ஆளு தன்னோட மனைவியோட டிகிரியை யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாராம். அது கூட MBBS டிகிரி கிடையாது, BUMS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. அதாவது அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி ப்ரோக்ராம். அது மெடிக்கல் ஆபீசர் உன்னோட டிகிரி அண்ட் லைசன்ஸை காட்டுன்னு கேட்டப்போ ரெண்டுமே கிடையாதுன்னு கையை தூக்கிட்டான். அந்த ஆளை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அது போகட்டும், சவுத் டெல்லி மெடிக்கல் சென்டர்ல 4 பேர் டாக்டர்ஸ் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க மேல டவுட் போலீஸ் அவங்க கிட்ட என்கொயரி பண்ணப்பதான் அவங்களோட பூகோளம், சயின்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் வெளியில வந்தது. பட் இதுல மேட்டர் என்னன்னா அந்த ஃபேக் டாக்டர்ஸ் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்களாம். அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் அவங்க சர்ஜரிஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் இறந்து கூட போயிருக்காங்களாம். இது போல ஃபேக் டாக்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் ஏகப்பட்டது காட்டலாம். பட் எத்தனை இன்சிடென்ட்ஸ் முன் வச்சாலும் ரிசல்ட் ஒண்ணுதான். இது போல பொய்யான டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு உயிரை இழந்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இது போல ஆளுங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, குவாலிஃபிகேஷன் சுத்தமா இல்லாதவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு டாக்டர் ஆக்கி விடுறது, இதெல்லாம் எங்க போய் பாதிக்குதுன்னா மக்களோட உயிரை போய் பாதிக்குது. இவ்வளவு ஏன் ரீசெண்டா நடந்த நீட் ஸ்கேம் பார்த்தாலே நமக்கு ஈஸியா விளங்கிடும். காசு கொடுத்து பேப்பரை லீக் பண்றாங்க. அதனால உண்மையாவே குவாலிஃபைட் ஆனவனுக்கு சீட்டும் கிடைக்கிறது இல்ல, டாக்டர் ஆக சான்ஸும் கிடைக்கிறது இல்ல. குவாலிஃபிகேஷனே இல்லாதவனுக்கு சீட்டு கொடுத்து அவங்க டாக்டர்ஸ் ஆனா கடைசியில அது மக்களை தான் போய் பாதிக்குது. சோ இது போல மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கும் கரப்ஷன் பத்தியும் அந்த கோரமான சம்பவங்கள் பத்தியும் இந்தியன் 2 படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. ரெண்டாவது கிரானைட் மைனிங் ஸ்கேம் அண்ட் ஃபிளட்ஸ். படத்துல பாத்தீங்கன்னா லிமிட்டை தாண்டி கிரானைட் மைனிங் பண்றதால பக்கத்துல உள்ள ஏரியாஸ்ல எல்லாம் எர்த்குவேக் வருது. பார்க்க போனா இது ஒரு வகையில உண்மைதான். இந்தியால நிறைய இடங்கள்ல இது போல கிரானைட் ஸ்கேம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல 16,000 கிரானைட் ஸ்கேம் நடந்திருக்கு. இது போல மைனிங் பண்றதால பூகம்பம் மட்டும் கிடையாது, ஃபிளட்ஸ் கூட வந்துடும். தமிழ்நாட்டுல நடந்தது எப்போ பழைய கதை, 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ஆனா போன வருஷம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல அதிகமா ஃபிளட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணம் முறை இல்லாம சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணாம இல்லீகலா ஆற்று மணல மைனிங் பண்ணதுதான். படத்துல SJ சூர்யா பாலைவன நிலத்துல காலேஜ் கட்டணும்னு ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பர்மிஷனை வாங்கிப்பாரு. ரியாலிட்டியில கூட அது நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல, சென்னையில, பெங்களூர்ல எல்லாம் அதிகமா மழை வந்துடுச்சுன்னா அந்த சிட்டியை தண்ணிக்குள்ள மூழ்கிடும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த ரிசர்வாயர்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டுறதுனாலதான். இப்படி எல்லாம் ஆக்கிரமிச்சு பில்டிங்ஸ் கட்டுறதுனால மழை பெய்யும் போது அந்த மழை பூமிக்குள்ள போகாம தான் இப்படி ஃபிளட்ஸா வந்துடுது. மூணாவது கரப்ஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். பேய் படம்னா அதுல அமானுஷங்கள் இருக்கும், கரப்ஷன்னா அதுல கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும். கரப்ஷன் சொன்னாலே இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் நமக்கு முதல்ல மைண்ட்ல நிற்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூஜா கேத்கர்னு சொல்லப்படும் பொண்ணு கலெக்டர் வேலைக்கு ஃபேக் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாங்களாம். கண் பார்வை சரியில்லைன்றது போல பிளைண்ட்னஸ்க்கு ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலியோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 40 கோடியாம். ஆனாலும் ஃபேக் OBC சர்டிபிகேட் கொடுத்தாங்களாம். அண்ட் 6 மெடிக்கல் டெஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். அண்ட் 821வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் IAS வந்துடுச்சு. அவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னும் அதிகமா இருக்கு.
பட் இப்போ நமக்கு அதை பத்தி தேவையில்லை. சோ இங்க மேட்டர் என்னன்னா, இது போல ஃபேக் சர்டிபிகேட்ஸ் வச்சு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்தவங்களோட கேசஸ் நிறையவே இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னா, ராஜஸ்தான்ன்ற சிங்கிள் ஸ்டேட்ல அப்ராக்சிமேட்லி 3 லட்சம் பேர், நூற்றுக்கணக்கான கேசஸ் எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 லட்சம் கேசஸ்ல இது போல ஃபேக் சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்கன்ற டவுட் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே வந்திருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்லோ பை ஸ்லோவா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கரப்ஷன் நடக்கிறதால நிஜமாவே குவாலிஃபைடான ஒருத்தனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இல்ல. சில கேசஸ்ல ஜாப் கிடைச்சிட்டாலும் போஸ்டிங் வேணும்னா லஞ்சம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. சோ குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்க இப்படி பணம் கொடுத்து அந்த வேலைகளை வாங்குறதால அந்த வேலைக்கான மதிப்பு இல்லாம போயிடுது. இந்தியன் 2ல தான் இப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு கரப்ஷன் காட்டினாங்க. ஆனா முதல்ல வந்த இந்தியன் படத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கரப்ஷன் பண்றதே வெட்ட வெளிச்சமா காட்டினாங்க. சோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல வேலைக்கு தான் லஞ்சம், அதுல அதிகாரிகளே லஞ்சம் வாங்கினதா காட்டினாங்க. சோ கம்பேரிசன்ல இந்தியன் 2 விட இந்தியன் தான் டாப். 4வது வந்து மிடில் கிளாஸ் மக்களை பயங்கர டிப்ரெஷன்ல தள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா லோன் ஹராஸ்மெண்ட்ஸ். பேங்க்ல லோனை வாங்கிட்டா அந்த லோனை ஆன் டைம்ல ஆன் டேட்ல கட்டலன்னா அவங்க கொடுப்பாங்க பாரு ஒரு டார்ச்சர். டியூ டேட் கட்ட ஒரு நாள் லேட் ஆனாலும் போன் மேல போன் பண்ணி தொல்லை கொடுத்து எதுக்குடா இந்த லோனை வாங்கணும்னு ஃபீல் பண்ண வச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30-35 கால்ஸ் வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக சில லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PMEGP லோன்னு சொல்லுவாங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் லோனு. அதே போல நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முத்ரா லோன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த PMEGP லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து கொலாட்டரல் கொடுக்கவே தேவையில்லை, அதாவது செக்யூரிட்டி கொடுக்கவே தேவையில்லை. மக்களுக்கு பிரஷர் இருக்கக்கூடாது, பெனிஃபிட் அடையணும்ன்ற காரணத்துக்காக தான் இது போல லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இந்த பேங்க் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நீ செக்யூரிட்டி கொடுத்தாதான் நான் லோனே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு PMEGP லோனு, நார்மல் கொலாட்டரல் பேஸ்ட் லோனே கொடுக்கலாமே. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்காம தான் லோன் கொடுக்கணும்னு சொல்லப்படுற இடத்துலயும் இவங்க செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு தான் லோன் கொடுப்பாங்கன்னா அது வந்து அகைன்ஸ்ட் லா தானே. இது போல ஒரு PMEGP லோன் கேசஸ்லயே நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா CGFT ன்னு ஒன்னு சொல்லுவாங்க. CGFT அப்படின்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட். இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அது அப்ளை ஆகும். அது எதுக்குன்னா சில தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல லோன் வாங்கினவங்களால அந்த லோனை கட்ட முடியாம போனா, எல்லா கேசஸ்க்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் பண்றான்னு வைங்க, அந்த பிசினஸ் அந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிடும். அப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல லோன் வாங்கினவனால அந்த லோனை கட்ட முடியாம போனா இந்த CGFT ஸ்கீம் வந்து அந்த நபரோட 80-85% லோனை கவர் பண்ணிடும். 10-15% மட்டும்தான் அந்த ஆள் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் அந்த CGFT ஸ்கீமோட ஃபெசிலிட்டி. மக்களுக்கு பிரஷர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இந்த பேங்க் ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த லோன் வாங்கினவன் அந்த CGFT ஸ்கீம்ல அப்ளை ஆகியிருந்தாலும் அவனால கட்ட முடியாம போகும் சிச்சுவேஷன்ல அவனை ஃபுல்லா கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த PMEGP CGFT இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது தான். படத்துல அந்த லோன் ஹராஸ்மெண்ட்ஸ் பத்தி மேலோட்டமா காட்டியிருப்பாங்க. பட் இந்த பிரஷர் எல்லாமே காமனான ஆள் மேல மட்டும்தான், அதாவது மிடில் கிளாஸ் ஆள் மேல மட்டும்தான் இருக்கும். லைஃப்ல நாமளும் ஜெயிக்கணும், சாதிக்கணும், டெவலப் ஆகணும்னு ஒருத்தன் 15-20 லட்சம் லோன் வாங்கலாம் பாத்தீங்களா, அவனுக்கு தான் இந்த பிரஷர் எல்லாம் கொடுப்பாங்களே தவிர பலாயிரம் கோடிகளை லோனா வாங்கினவங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா, நிரவ் மோடி, இவங்களெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா ஜாலியா தான் இருப்பாங்க. 15-20 வாங்கினவன் தான் இங்க அல்லோகலம் பட்டுக்கிட்டு இருப்பான். ஜார்க்கண்ட்ல மித்திலேஷ் மேத்தான் சொல்லப்படும் விவசாயி டிராக்டர் வாங்குறதுக்காக மஹிந்திரா பைனான்ஸ்ல லோன் வாங்கினாரு. அந்த லோனை திருப்பி கட்ட வேண்டிய டைம் வந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பேங்க் வந்து இந்த லோனை ரெக்கவரி பண்ண பிரைவேட் ஃபர்ம்ஸை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிரைவேட் லோன் ரெக்கவரி ஏஜென்ட் வந்து அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் 1.3 lakhs கட்டினாதான் உண்டு, இல்லைன்னா அந்த டிராக்டரை எடுத்துக்கிட்டு போயிடுவோம்னு மிரட்டி இருக்காங்க. ஒரு விவசாயிக்கு 1.3 lakhs அப்பவே எடுத்து வைக்கணும்னா அது கடினமான ஒண்ணு. இத்தனைக்கும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணாம வேற போயிருக்காங்க. ஆனாலும் அந்த விவசாயி எப்படியாவது 1.2 lakhs அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவேன்னு சொன்னாரு. பட் இவங்க கேட்கல, மொத்தமா 1.3 lakhs எடுத்து வச்சாதான் டிராக்டரை விடுவோம், இல்லைன்னா எடுத்துட்டு போயிடுவோம்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. சோ அந்த 10,000 ரூபாய் இல்லைன்றதுக்காக இவங்க அந்த டிராக்டரை எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த விவசாயியோட பொண்ணு வந்து அந்த டிராக்டர் முன்னாடி வந்து நின்றுகிட்டு வழி விடாம மறைச்சு நின்னாங்க. பட் இவங்க வந்து அந்த பொண்ணு மேல அந்த டிராக்டரை ஏத்திட்டாங்க. இதுல விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து 3 மாசம் பிரெக்னென்ட். அதே போல ஆந்திரால ஜஸ்தி ஹர்ஷித வர்ஷினின்னு சொல்லப்படும் 18 வயசு பொண்ணு இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணதால அந்த பொண்ணு தன்னோட கதையை முடிச்சுக்கிட்டா. அந்த பொண்ணோட அப்பா SBIல கிட்டத்தட்ட 6,30,000 லோன் வாங்கியிருந்தாரு. அதை ரெக்கவரி பண்ணதான் இந்த லோன் ஏஜென்ட்ஸ் அங்க போயிருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணை ஏதோ இன்சல்ட்டா பேசிட்டாங்கன்றதுக்காக அந்த பொண்ணு இப்படிப்பட்ட முடிவை எடுத்துட்டா. அதே போல பெங்களூர்ல ஒரு அம்மாவும் பையனும் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோனை கட்ட முடியாம போனப்போ இந்த லோன் ரெக்கவரி
ஏஜென்ட்ஸ் அவங்க கிட்ட போய் ஹாரஸ்மெண்ட் பண்ணதால அவங்களும் அவங்களோட முடிவை தேடிக்கிட்டாங்க. சோ இந்த லோன் ரெக்கவரி பண்ற ஏஜென்ட்ஸ் வந்து மேக்ஸிமமா லோன் வாங்கினவங்க கிட்ட ஸ்மூத் டீலிங்கே பண்ண மாட்டாங்க, கடுமையா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவே பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ்க்கு பலாயிரம் கோடிகளை லோனா கொடுப்பாங்க. அவங்க என்னடானா என்னால கட்ட முடியாதுன்னு கையை தூக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி பிசினஸ் மேன்ஸ் வாங்கின லோனை பேங்க்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அதே கான்செப்ட் இந்தியன் 2 படத்துலயும் காட்டியிருக்காங்க. அஞ்சாவது வந்து இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண கான்செப்ட் என்னன்னா, கமல் வந்து வேற ஏதோ நாட்டுல இருந்து இந்தியன் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது அந்த ஏர்போர்ட்ல மேல வந்து சீலிங் டபால்னு கீழே விழுந்து உடையுது. சோ இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நடக்கும் விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த சீனை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே போல சீன் ரியாலிட்டியில கூட நடந்திருக்கு. என்னன்னா, ரீசெண்டா டெல்லி ஏர்போர்ட்ல டெர்மினல் 1ல ரூஃப் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்தது. பட் 3 மாசத்துக்கு முன்னாடி மோடி வந்து அந்த டெர்மினல்ல பில்டிங் ஒன்று இனாகரேட் பண்ணி வச்சாரு. பட் மழை காரணத்தினால அந்த ரூஃப் கொலாப்ஸ் ஆனதால ஒரு ஆள் செத்து போயிருக்காரு. பட் அது வந்து 2009ல காங்கிரஸ் ஆட்சியில கட்டினதுன்னு சொல்லி காங்கிரஸ் பக்கமா தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கு காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கட்டினாலும் அதை நீங்க தானே மெயின்டைன் பண்ணணும்னு பிஜேபி பிளேம் பண்ணாங்க. சோ அது வந்து பாலிடிக்ஸ். இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இது போல எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். பட் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா பார்க்க உங்களுக்கு போர் அடிச்சிடும். சோ இந்தியன் 2 படத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தான் படத்துல காட்டப்பட்ட சீன்ஸ் ரியாலிட்டியில எப்படி மேட்ச் ஆகுதுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்தியன் 2 படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்டோரி வைஸா பக்காவான மூவி, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் மேட்டர் என்னன்னா, முதல் பாகத்தோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் வந்து அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்னு தோணுது. அனிருத்தோட மியூசிக் வந்து பக்கா என்டர்டெய்னிங்கான ஒண்ணு. பட் சின்ன வித்தியாசம் என்னன்னா, மியூசிக்கை பத்தி சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா, அனிருத்தோட மியூசிக் வந்து எழுந்திருச்சு டான்ஸ் ஆட வைக்கும். அதுவே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து கட்டி போட்டு மெய் மறந்து உட்கார வைக்கும். அண்ட் இந்தியன் தாத்தா வந்து யூத் கிடையாது, ஹி இஸ் a freedom fighter. அந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு ஏற்ற தேசப்பற்று எஃபெக்ட் முதல் பாகத்துல இருந்தது. ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல அந்த தேசப்பற்று எஃபெக்ட் அவ்வளவா கிடைக்கல. அண்ட் 28 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த அந்த இந்தியன் தாத்தாவோட மேக்கப் வந்து அவ்வளவு நேச்சுரலா இருந்தது. ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல இந்தியன் தாத்தாவோட மேக்கப் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலாவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கலந்த மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமா முதல் பாகத்துல வந்த இந்தியன் தாத்தா கிட்ட அவ்வளவு சீரியஸ்னஸ் இருந்தது. அந்த நடிப்பு மக்களை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. இப்போ கூட நடிப்பு செம்மதான், வேற லெவல் தான். ஆனா அந்த நடிப்புல கொஞ்சம் காமெடியை மிக்ஸ் பண்ணதால அந்த ஒரிஜினல் இந்தியன் தாத்தாவோட எஃபெக்ட் மிஸ் ஆயிடுச்சோன்றது போல தோணுது. ஓவராலா சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வந்து இந்தியன் 2ல இந்தியன் தாத்தா வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்தியன் தாத்தா. அந்த காலத்துக்கு அது செட் ஆயிடுச்சு அண்ட் இந்த காலத்துக்கு இது செட் ஆயிடும். சோ இதெல்லாம் தான் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். அண்ட் படத்துல காட்டப்பட்ட சீன்ஸ் ரியாலிட்டியில எப்படி மேட்ச் ஆகுதுன்றத பத்தியும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.